மன்னாவை சொல்லுகிறார்கள், இந்த அற்பமான உணவு எங்களுக்கு மனசுக்கு வெறுப்பா இருக்கிறார்கள், முறுமுறுக்கிறார்கள், தேவனுக்கு விரோதமாக கலகம் செய்கிறார்கள். அதுவரை அமைதியா போய்கிட்டு இருந்த பாம்பு உள்ள வந்துருச்சு. பாம்பு திடீர்னு உருவாகல, வனாந்திரத்துல பாம்புகள் கிடக்கும், விஷப்பாம்புகள் கிடக்கும். முறுமுறுத்த உடனே பாம்பு வந்து உள்ள கடிக்க ஆரம்பிக்குது. ஏன் கடிக்க ஆரம்பிக்குது என்றால், இந்த உணவு எங்களுக்கு அற்பமா இருக்குதுங்கிறான். அற்பமா இருக்கிறது, வெறுப்பா இருக்கிறது. அந்த உணவு தூதர்களின் அப்பம் வேதம் சொல்லுகிறது, பலவான்களின் உணவுன்னு சொல்லுகிறது. ஞான அர்த்தத்தின்படி அந்த அப்பம் என்பது ஒன்று தேவனோட வார்த்தை, இன்னொன்று கிறிஸ்து. தேவனோட வார்த்தையும் கிறிஸ்துவும் எங்களுடைய மனதுக்கு வெறுப்பா இருக்குன்னு சொன்ன உடனே பாதுகாப்பு வளையத்தை விட்டு வெளியே போயிட்டார்கள். கிறிஸ்துவோடு இருக்கும் பொழுதுதான், வார்த்தையோடு இருக்கும்போது தாங்க பாதுகாப்பு. கிறிஸ்துவ விட்டு வெளியே போறோம், வார்த்தை விட்டு வெளியே போகிறோம் என்றால் பாதுகாப்பை விட்டு நீங்க வெளியே போறீங்க. பென்ஸுக்கு வெளியே போறீங்கன்னு அர்த்தம், அடைக்கல பட்டணத்துக்கு வெளியே போறீங்கன்னு அர்த்தம். அடைக்கல பட்டணத்துக்குள்ள பிசாசு வர முடியாது, நீங்க வெளியே போகிறீர்கள். அப்போ ஆண்டவர் சொல்றார், ஒரு வெங்கல சர்ப்பத்தை எடுத்து மேல அடிச்சு வை, அதை எவன் நோக்கி பார்க்கிறானோ, நோக்கி பார்க்கிற அத்தனை பேரும் பிழைத்துக் கொள்வார்கள். கவனிக்கணும், சிலுவையில வியாதி ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டிருக்கிறது, சாபம் தண்டிக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய வியாதி அங்கே கொல்லப்பட்டிருக்கிறது என்று எவன் நோக்கி பார்க்கிறானோ அவன் சுகமாவான்.